அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, சிலர் திருமணமாகின்ற வரையிலும் பலவிதமான கஷ்டங்களுக்கு ஆளாகின்றார்கள் வாழ்க்கையிலே. அவர்கள் திருமணத்திற்கு பிறகு அவர்களுக்கு வாழ்க்கையிலே தென்றல் காற்று வீசுகின்றது, யோகம் அடிக்கின்றது, அதிர்ஷ்டம் பெருகுகின்றது, நல்ல வசதியான வாழ்க்கை, அந்தஸ்தான வாழ்க்கை பெறுகின்றார்கள். அது எப்படி? அதற்கு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்குரியவர் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் இருந்தால், 7ஆம் இடம் என்பது களத்திர ஸ்தானம், வாழ்க்கை துணை ஸ்தானம். அந்த வாழ்க்கை துணை ஸ்தானாதிபதி லாபம் மற்றும் வெற்றி ஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம், நிலையான நிதி வரவு மற்றும் சமூக அந்தஸ்து உயர்வு காணுதல் ஆகிய நன்மைகள் கிடைக்கும். அந்த வகையிலே இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற ஜாதக மாதி கட்டத்திலே மேஷம் லக்னம், அந்த மேஷம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் துலாம், அந்த துலாத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் 11ஆம் இடத்திலே கும்பத்திலே இருப்பதனாலே மேஷம் லக்னம், 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இவ்வாறு இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம் கைகூடும், நிலையான நிதி வரவு இருக்கும், சமூக அந்தஸ்து உயர்வு காண்பார்கள் என்பதாகும். அதுபோல ரிஷபம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த ரிஷபம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் விருச்சிகம், அந்த விருச்சிகத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த ரிஷபம் லக்னத்திலிருந்து 11ஆம் இடமாகிய மீனத்தில் இருந்தால், ரிஷபம் லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம் கைகூடும், நிலையான நிதி வரவு இருக்கும், சமூக அந்தஸ்து உயர்வு காண்பார்கள் என்பதாகும். அதுபோல மிதுனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மிதுனம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் தனுசு, அந்த தனுசுக்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த மிதுனம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே மேசத்திலே இருந்தால், மிதுனம் லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி குரு 11ஆம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம் கைகூடும், நிலையான நிதி வரவு இருக்கும், சமூக அந்தஸ்து உயர்வு காண்பார்கள் என்பதாகும். அதுபோல கடகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கடகம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் மகரம், அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த மகரம் அந்த கடகம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே ரிஷபத்தில் இருந்தால், கடகம் லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருந்தால் அவர்களுக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம் கைகூடும், நிலையான நிதி வரவு இருக்கும், சமூக அந்தஸ்து உயர்வடையும் என்பதாகும். அதுபோல சிம்மம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த சிம்மம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கும்பம், அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த சனி பகவான் அந்த சிம்மம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்தில் இருந்தால், சிம்மம் லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 11ஆம் இடத்திலே இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம் கைகூடும், நிலையான நிதி வரவு இருக்கும், சமூக அந்தஸ்து உயர்வு ஆகும் என்பதாகும். அதுபோல கன்னி லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடம் மீனம், அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவான் அந்த கன்னி லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே கடகத்திலே இருந்தால், கன்னி லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி குரு 11ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம் கைகூடும், நிலையான நிதி வரவு இருக்கும்,
சமூக அந்தஸ்து உயர்வடையும் என்பதாகும். அதுபோல துலாம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த துலாம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் அந்த துலாம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே சிம்மத்தில் இருந்தால், துலாம் லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம் கைகூடும், நிலையான நிதி வரவு இருக்கும், சமூக அந்தஸ்து உயர்வடையும் என்பதாகும். அதுபோல விருச்சிகம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த விருச்சிகம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் ரிஷபம். அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் அந்த விருச்சிகம் லக்னத்திலிருந்து 11ஆம் இடத்திலே கன்னியிலே இருந்தால், விருச்சிகம் லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்திலே இருக்க பெற்றால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம் கைகூடும், நிலையான நிதி வரவு இருக்கும் மற்றும் சமூக அந்தஸ்து அவர்களுக்கு உயர்வடையும் என்பதாகும். அதுபோல தனுசு லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த தனுசு லக்னத்திற்கு 7ஆம் இடம் மிதுனம். அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த தனுசு லக்னத்திலிருந்து 11ஆம் இடத்திலே துலாத்திலே இருந்தால், தனுசு லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி புதன் 11ஆம் இடத்திலே அவ்வாறு இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம் கைகூடும், நிலையான நிதி வரவு இருக்கும், சமூக அந்தஸ்து உயர்வடையும் என்பதாகும். அதுபோல மகரம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மகரம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கடகம். அந்த கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான். அந்த சந்திர பகவான் அந்த மகரம் லக்னத்திலிருந்து 11ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் இருந்தால், ஒருவர் மகரம் லக்னத்திலும் விருச்சிகம் ராசியிலும் பிறந்திருந்தால், மகரம் லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி சந்திரன் 11ஆம் இடத்திலே இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம் கைகூடும், நிலையான நிதி வரவு இருக்கும், சமூக அந்தஸ்து உயர்வடையும் என்பதாகும். அதுபோல கும்பம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த கும்பம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் சிம்மம். அந்த சிம்மத்திற்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் அந்த கும்பம் லக்னத்திற்கு 7ஆம் இடத்திலே தனுசுவிலே இருந்தால், அதாவது ஒருவர் மார்கழி மாதத்திலே சூரியன் தனுசுவிலே சஞ்சரிக்க கும்பம் லக்னத்திலே பிறந்திருந்தால், கும்பம் லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி சூரியன் 11ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம் கைகூடும், நிலையான நிதி வரவு இருக்கும், சமூக அந்தஸ்து உயர்வடையும் என்பதாகும். அதுபோல மீனம் லக்னத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே அந்த மீனம் லக்னத்திற்கு 7ஆம் இடம் கன்னி. அந்த கன்னிக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் அந்த மீனம் லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலே மகரத்திலே இருந்தால், மீனம் லக்னம் 7ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் 11ஆம் இடத்திலே இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு திருமணத்திற்கு பின்பு அதிர்ஷ்டம் கைகூடும், நிலையான நிதி வரவு இருக்கும் மற்றும் சமூக அந்தஸ்து உயர்வாகும் என்பதாகும். இவ்வாறாக மேஷம் லக்னம் முதல் மீனம் லக்னம் வரை 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 7ஆம் இடத்து அதிபதி 11ஆம் இடத்தில் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அவருடைய பலாபலன்கள் திருமணத்திற்கு பிறகு சுப பலன்கள் கிடைக்கும் என்ற ஜோதிட ரீதியான தகவலை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.